ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு புதிய வரவு நம்ம வீட்டில். ஆக்சுவலாக நம்ம விதை போடலை, நம்மக்கிட்ட விதையும் கிடையாது, எனக்கு அதை வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, சரிங்களா? ஆனால் நான் உன் வீட்டில் வளருவேன். இங்கே பாருங்கள், பூக்களை பாருங்கள். இவ ஒருத்தின்னு நினைக்காதீங்க, ஒரு விதையே போட. இது வந்து கிருணி பழம் தானேங்க. ஒரு 10 செடியாவது கிருணி பழம் தன்னால் முளைச்சி கிடக்குறாங்க. நான் வந்து போடவே இல்லை, எனக்கு அதில் என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா கிருணி பழம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹெவி பீடர், இல்லைனா குட்டி குட்டியாக பால் மாதிரி தான் அதை வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும். அதனால் அதுக்கு தனி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி தனியாக வைக்கணும். பட் இடம் இல்லை, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வைக்கிறதுக்காக இங்கே இடமே இல்லை எக்ஸ்ட்ராவாக. நமக்கு காய்கறியும் வேணும் டெய்லி அறுவடை பண்ணதுக்கு. அப்போ கிருணி பழம் போட்டோம்னா அதை மட்டும் சாப்பிட்டுட்டே வாழ முடியாதுல்ல, நமக்கு காய்கறி நிறைய வேணுமே. அதனால் நான் அவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம அதை பார்த்து தான் போடுவேன். டெய்லி நமக்கு அறுவடை பண்ணணும், சாப்பிடணும், அந்த மாதிரி தான் போடுவேன்னா. ஆனால் உன் வீட்டில் நான் வளர்ந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு எல்லா தொட்டிலையும் 10-15. அப்புறம் நான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஒரு தொட்டிக்கு ஒன்று மட்டும் சும்மா வச்சுருந்தா. இங்கே பாருங்கள், இவங்களும் பூத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள். ஒரு தொட்டிக்கு ஒன்று மட்டும் விட்டுருக்கேன். ஆனால் இப்போவும் எனக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவ உட்காந்து எல்லா சத்தையும் எடுத்துட்டு அந்தந்த தொட்டியில் இருக்கிறத வர விடாமல் பண்ணிடுவாளோ அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருக்குது. ஆனாலும் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பூத்துட்டா வேறு கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேன். எப்படியோ 3 சொட்டியில் 3 பேர் இருக்கா. இப்போ பிடுங்கி போடவும் மனசு. பூத்தப்புறம் எப்படிங்க பிடுங்கி போடுறது? இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு செடிக்கு ஒரு காய் வந்துச்சுன்னா ஒன்றை மட்டும்தான் விடணும். மற்றபடி காய்களை வந்து நம்ம ப்ரூன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் இவளும் நல்லா வந்து மற்றவங்களும் நல்லா இருக்கடுவா. இல்லைன்னா எல்லாரையும் அடியாக்கிறோம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ விதைகளெல்லாம் சேகரித்து ஒவ்வொருத்தவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து மற்ற விதைகளை போட்டிருக்கோம். அவங்களும் நல்லா வரணும் இல்லைங்க, அதனால் பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வள்ளியே வந்து உன் வீட்டில் ஏதோ ஒரு விதையோடு சேர்ந்து இருந்திருக்கும் போலங்க, தெரியல. ஏன்னா இந்த விதை வெள்ளரி விதைலாம் ஒரே மாதிரி இருக்கும்ல, எப்படியோ மிக்ஸ் ஆகியிருந்திருக்கு. ஃபுல்லாக கிருணி பழமாக. கிருணி பழம் தானே? கிடையாது, கிருணி பழம் கிடையாது. இவங்க தண்ணி பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழம். அதோட இலைகள்லாம் இப்படி இருக்கும். வழியே வந்து நம்ம வீட்டில் வளரவே நடம்பிடிக்கிறா. என்னங்க பண்ணுறது? அதனால் வச்சுருக்கேன். அவளுடைய அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் விட்டுட்டேங்க. சரி வரட்டும், பார்க்கலாம் என்னங்க. ஓகே, பாய்.